ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம திணை அரிசியில் எப்படி உப்புமா செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கப் அளவு நான் திணை எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் போல் ஊறிட்டுருக்கு. தேவையான பொருட்கள்: ஒரு பெல்லாரி வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், பாதி தக்காளி, கொஞ்சமாக கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். நான் காஞ்ச பச்சை பட்டாணியை ஊற வச்சு அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். பொரியட்டும். கடுகெல்லாம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3 சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக நான் கேஷ்யூ நட் சேர்த்துக்கிறேன். எல்லாம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். நான் எல்லா வெஜிடபிளையும் ஒன்றாவே சேர்த்துட்டேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். வெஜிடபிள்ஸ் வதங்கினதும் நம்ம வாஷ் பண்ணி வச்ச திணையை உள்ள சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. திணையை சேர்த்து வதக்கிட்டேன். ஒரு கப் அளவு திணை எடுத்திருந்தேன். ஸோ 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துட்டேன். குக்கரை க்ளோஸ் பண்ணி லோ டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டீம்லாம் போயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், உப்புமா எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு. பாருங்க, நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடியாக இருக்குது. அவ்வளோதான். ரொம்பவே ஆரோக்கியமான திணை அரிசியில் உப்புமா பண்ணியிருக்கோம். நீங்களே இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.